சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, மொமெண்டம் நல்லா பண்ணியிருக்கு. அடுத்த வருஷம் வேல்யூ நல்லா பண்ணியிருக்கு. ஒரு 2, 3 வருஷம் ஒரு ஒரு கேட்டகரி ஒரு ஃபேக்டர் வந்து பெர்ஃபார்மே பண்ணாம இருந்திருக்கு. அதே மாரி எது ஒரு ஃபேக்டர் கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே மாதிரி கன்சிஸ்டன்ஸா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 13, 14 வருஷத்துல கிடையாது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஜிக்ஜாக்கா தான் இருக்கு. எல்லாமே மாத்தி மாத்தி தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. அப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டர் ஸ்டாக்ஸ்ல நான் பணம் போட்டிருந்தேன் அப்படின்னா, எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வருஷம் பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்கும். இப்ப அதிகமா வந்து ரிட்டர்ன்ஸ் குடுக்காத ஒரு ஃபேக்டர் ஸ்டாக்ஸ்ல வந்து என்னோட எக்ஸ்போசர்ஸ் கம்மி பண்ணிட்டேன்னா, எனக்கு லாஸ் வந்து கம்மியா இருக்கும். என்னோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்டிமமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 4 ஃபேக்டரிலுமே வந்து எப்போலாம் கம்மியா இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ்ல வந்து அதோட எக்ஸ்போசர்ஸ் வந்து குறைச்சிருவாங்க. அதே மாதிரி வந்து இப்போ நல்லா பண்ணிட்டு இருக்கக்கூடிய இப்ப ஃபேக்டர்ல வந்து ஸ்டாக்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதோடைய எக்ஸ்போசர்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இத வந்து ரெகுலரா எவ்ரி மந்த் வந்து ரீபேலன்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ மொமெண்டம் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிஎஸ்சி 200 இதனுடைய வந்து ரிஸ்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிஎஸ்சி 200 தான் இதோட பெஞ்ச்மார்க். இது வந்து 22%னா உங்களுக்கு மொமெண்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கம்பேரிட்டிவ் வொலட்டிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 21% இருக்கு. வேல்யூ வந்து 27% இருக்கு. குவாலிட்டி அதை விட ரிஸ்க் கம்மியா தான் இருக்கு. குரோத் மோர் ஆர் லெஸ் சேமா தான் இருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ரிஸ்க்கும் வந்து ஒரு பெஞ்ச் மார்க்கை விட உங்களுக்கு சில ஃபேக்டர்ஸ் வந்து ஹையரா இருக்கும். சில ஃபேக்டர்ஸ் வந்து கம்மியா இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹையர் அப்சைட் பார்ட்டிசிபேஷன்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா, மார்க்கெட்டை விட மொமெண்டம் வந்து குட் டைம்ல 75% அதிக ரிட்டர்ன் குடுத்திருக்கு. வேல்யூ பார்த்தீங்கன்னா 210% ஜாஸ்தி குடுத்திருக்கு. குவாலிட்டி வந்து 42%, குரோத் வந்து 31%. அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, குரோத்தும் வேல்யூவும் வந்து அதிகமா ரிட்டர்ன்ஸ் குடுத்திருக்கு. அப்ப நம்மளோட மேக்ஸிமம் அலோகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எதுல இருக்கும்? வேல்யூ ஸ்டாக்ஸ்லயும், குரோத் ஸ்டாக்ஸ்லயும் இருக்கும். கம்மியான ஸ்டாக்ஸ் அலோகேஷன் எதுல இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி அண்ட் மொமெண்டம் இருக்கும். எப்போவெல்லாம் எந்த ஃபேக்டர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுதோ, அந்த ஃபேக்டர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸ்போசர்ஸ் வந்து அதிகபட்சமா 35% வச்சுக்குவாங்க. நார்மலா ஃபண்ட் ஸ்டார்ட் பண்ற டைம்ல பார்த்தீங்கன்னா, எல்லா ஃபேக்டர்லயுமே வந்து 25% ஈக்குவலா இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மொமெண்டம் நல்லா ஃபேக்டர் பண்றப்ப, அதுல வந்து 35% வரைக்கும் போவாங்க. அத சரியா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா, மினிமம் 18% வரைக்கும் கம்மி பண்ணுவாங்க. அதுலேருந்து நம்ம டோட்டலா எக்ஸிட்டும் ஆகுறதில்ல. மினிமம் 18% வச்சிருக்கிறோம். மேக்ஸிமம் 35% வச்சுக்கிறோம். ஸோ இதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா சைக்கிள்லயுமே வந்து ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொன்னும் மாத்தி மாத்தி பெர்ஃபார்ம் பண்றப்ப, நமக்கு எப்பவுமே வந்து பெஸ்ட்டா பெர்ஃபார்ம் பண்றதுல அதிகமா எக்ஸ்போசர் இருக்கும். ஒரு சுமாராவோ அல்லது கம்மியா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ்ல வந்து பார்த்தீங்க ஸ்டாக்ஸ்ல கம்மி எக்ஸ்போசர் இருக்கும். ஸோ இதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் வந்து எப்பவுமே எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பெட்டரா இருக்கும். 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுல வந்து நான் சொன்ன மாரி லார்ஜ் கேப் இருக்கும், மிட் கேப் இருக்கும். செக்டார் பயாஸ் எதுவுமே இருக்காது. ஸோ எல்லா இதுலயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டைவர்சிஃபைடா இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா, கம்பேரிட்டிவ்லி பெஞ்ச் மார்க்கை விட ஜாஸ்தியா தான் இருக்கும். அதே மாரி மார்க்கெட் எப்பவெல்லாம் விழுகுதோ, அப்போவெல்லாம் மார்க்கெட் விழுகிற அளவுக்கு இந்த ஃபண்ட் வந்து உங்களுக்கு கீழ இறங்காது. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த மொமெண்டம்ங்கிறது எத பேஸ் பண்ணி எடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மொமெண்டம் ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நியர் பீரியட்ல நல்ல ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸ், 52 வீக்ஸ்ல எது அதிகமா ப்ராஃபிட் குடுத்துருக்கோ, அந்த மாரி ஸ்டாக்ஸ வந்து பாராமீட்டரா எடுத்துக்குவாங்க. குரோத்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு கன்டினியூஸா ஒரு நல்ல இயர் ஆன் இயர் வந்து அந்த கம்பெனி ப்ராஃபிட்ல இருக்கணும். அதே மாரி வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதனுடைய ஏர்னிங் ரிவிஷன்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கணும். பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதோட அப்வர்ட் ட்ரெண்ட் வந்து அந்த கம்பெனி இண்டஸ்ட்ரி வந்து பொதுவா நல்லா இருக்கணும். வேல்யூ எடுத்துட்டீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஸ்டாக் பிரைஸஸ் வந்து கம்மியா இருக்கும். பட் நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல ரிட்டர்ன்ஸ் குடுக்கும். அத எத பேஸ் பண்ணி டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாரி பார்த்தீங்கன்னா, ரேஷியோஸ், ட்ரெய்லிங் ரேஷியோ, ஃபார்வர்ட் வேல்யூஷன்ஸ், டிவிடெண்ட் யீல்டு, ஈவி அ அ எர்னிங் வேல்யூஷன்ஸ், சேல்ஸ் இத பேஸ் பண்ணி வேல்யூ ஸ்டாக்ஸ் வந்து டிசைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி குவாலிட்டி எடுத்துட்டீங்கன்னா, ஒரு கம்பெனி ஒரு ஸ்டேபிளா இருக்கு. டிவிடெண்ட் ரெகுலரா குடுத்துட்டு இருக்காங்க. எர்னிங்ஸ் வந்து கன்சிஸ்டன்ஸா இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி நல்லா இருக்கு. இந்த மாதிரி பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, குவாலிட்டி ஸ்டாக்ஸ் வந்து எது எதுன்னு சொல்லி டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இதுல நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, பெஞ்ச்மார்க் வந்து டாப் 200 கம்பெனிஸ் அதாவது பிஎஸ்சில இருக்கக்கூடிய 200 கம்பெனிஸ். ஃபர்ஸ்ட் 100 வந்து உங்களுக்கு லார்ஜ் கேப்ல வந்துரும். 101 டூ 200 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மிட் கேப்ல வந்துரும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா காம்பினேஷன் ஆஃப் ஸ்டாக்ஸும் இருக்கும். நம்ம இன்வெஸ்ட் பண்றப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அது ஒவ்வொரு மொமெண்ட்லயும் வந்து எது வந்து பெஸ்ட்டா இருக்கோ, அதுல அந்த ஸ்டாக்ஸ்ல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். இதோட ஒரு ஸ்டடியும் பார்த்தீங்க அப்படின்னா, 2005லேருந்து 2024 வரைக்கும் பண்ணியிருக்கு. ஒரு ஆல்மோஸ்ட் 19 வருஷம் இந்த ஸ்டடீஸ் பண்ணியிருக்கு.
இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல ஒவ்வொரு கலர்ல இருக்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேக்டர், அதாவது மொமெண்டம், வேல்யூ, குவாலிட்டி அண்ட் growth அப்படிங்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2007ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு growth நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தது. அது சடனா 2008ல இறங்குனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் அது பர்ஃபார்ம் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 2014 வரைக்கும் பெரிய அளவுல பர்ஃபார்ம் பண்ணல. அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா இருக்கிற டைம்ல அதுல 35% வரைக்கும் வச்சிருப்போம். அதோட ரிட்டர்ன்ஸ் குறையிறப்ப அதோட லீஸ்டா 18% வரைக்கும் அந்த growth ஸ்டாக்ஸ்ல வச்சிருப்போம். அதே மாதிரி 2020க்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வேல்யூ ஸ்டாக்ஸ் பர்ஃபார்மே பண்ணாம இருந்தது 2014ல இருந்து 20 வரைக்கும். பட் சடனா வந்து பாத்தீங்க அப்படின்னா வேல்யூ ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சது. ஸோ வேல்யூல என்ன பண்ணுவோம், நம்ம அதிகமா 35% ஸ்டாக்ஸ் எடுத்துருவோம். இப்போ சார் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா கான்ட்ரா ஃபண்ட் வந்து நம்மளோட ஒரு ஃபிளாக்ஷிப் ஃபண்ட். அது வந்து வேல்யூ தீம்ல ரன் ஆகிற ஃபண்ட். அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூல இருக்கக்கூடிய ஒரு ரிட்டர்ன் மொமெண்டமும் கிடைக்கும். அதே மாதிரி நம்மளோட ஃபோக்கஸ்ட் ஈக்விட்டி ஃபண்ட் எடுத்துட்டீங்கன்னா ஒரு குவாலிட்டி பேஸ்ட் ஃபண்ட். அதுல இருக்கக்கூடிய ஒரு ரிட்டர்ன் வந்து இந்த ஸ்கீம்ல வந்து கிடைச்சிட்டே இருக்கும். இது வந்து என்னன்னா இதனுடைய மாடல் பிரகாரம் ரன் பண்றதுனால ஃபண்ட் மேனேஜரோட பயாஸ் எதுவும் இருக்காது. அவங்கள வந்து இந்த ரிசல்ட் எப்படி வருதோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஸ்டாக் அலோகேஷன்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிட்டர்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேக்டரும் ஒவ்வொரு டைம்ல அதிகமா கொடுத்துருக்கு, கம்மியா கொடுத்துருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா 2005ல இருந்து 7 வரைக்கும் வேல்யூ வந்து 97% தான் கொடுத்துருக்கு. ஆனா growth வந்து பாத்தீங்கன்னா 299% கொடுத்துருக்கு. மொமெண்டம் வந்து பாத்தீங்கன்னா 256 கொடுத்துருக்கு. அதே ஃபேக்டர்ஸ் வந்து 2007ல இருந்து 10 வரைக்கும் பாருங்க 299 கொடுத்த பர்சன்டேஜ் கொடுத்த ஒரு செக்டார் ஸ்கீம் ஸ்டாக்ஸ் வந்து 23% தான் கொடுத்துருக்கு. மொமெண்டம் வந்து -3% கொடுத்துருக்கு. ஆனா அதே டைம்ல குவாலிட்டி வேல்யூ பாத்தீங்கன்னா 56-99% கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி டைம்ல வந்து எது வந்து பெஸ்டா மார்க்கெட்ல பர்ஃபார்ம் பண்ணுதோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வாங்கி அதுல போர்ட்ஃபோலியோல இன்க்ளூட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இதோட ரிட்டர்ன்ஸ் வந்து 3 இயர் ரோலிங் ரிட்டர்ன் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிஎஸ்சி ஆரஞ்சு கலர்ல இருக்கிறது வந்து பிஎஸ்சி 14.9%, அதாவது 15% வச்சுக்கலாம். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த குவாண்ட் மாடல் வந்து பாத்தீங்கன்னா 22% கொடுத்துருக்கு, ஒரு 7% ஹையரா கொடுத்துருக்கு. அதே மாதிரி 5 இயர் 2019ல இருந்து 2024 வரைக்கும் எடுத்துட்டீங்க அப்படின்னா குவாண்ட் மாடல் 22 கொடுத்துருக்கு. உங்களுக்கு வந்து பெஞ்ச்மார்க் வந்து 3% ஜாஸ்தியா இருக்கு. அதே மாதிரி 10 இயர் 2014ல இருந்து 2024 வரைக்கும் எடுத்துட்டீங்கன்னா குவாண்ட் மாடல் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 19% கொடுத்துருக்கு. உங்களுக்கு பிஎஸ்சி 200 வந்து 14% கொடுத்துருக்கு. அப்போ 5% வந்து ஜாஸ்தியா இருக்கு ரிட்டர்ன்ஸ். அது இந்த மாதிரி எனி பீரியட் இந்த 2005ல இருந்து எடுத்துட்டீங்கன்னா குவாண்ட் மாடல் 22% கொடுத்துருக்கு, பிஎஸ்சி வந்து 15% கொடுத்துருக்கு. அப்போ 7% டிஃபரன்ஸ். அப்ப எந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல பாத்தீங்கன்னாலும் ரிட்டர்னும் மினிமம் 5 to 7% பெட்டரா இருக்கு, ரிஸ்க்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்மியா இருக்கு. ஸோ அப்ப இந்த ஃபண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கைண்ட் ஆஃப் ரிட்டர்ன், அதிக ரிஸ்க் வேண்டாம் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபண்ட்ஸ்ல பண்ணுனாங்க அப்படின்னா ரொம்ப வந்து மானிட்டர் பண்ண வேண்டியது கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எப்போவெல்லாம் மார்க்கெட் விழுகுதோ, எப்போவெல்லாம் மார்க்கெட் கிரைசிஸ் வருதோ அப்போ இந்த ஃபண்டோட ஃபாலிங் ரேஷியோ பாத்தீங்கன்னா மார்க்கெட்டை விட கம்மியா இருக்கு. அதே மாதிரி மார்க்கெட் ரீபவுன்ஸ் ஆகிறப்ப பாத்தீங்கன்னா குயிக் ரெக்கவரி இருக்கு. உதாரணத்துக்கு 2008ல சொல்லலாம், அப்புறம் இப்போ ரீசன்ட் கோவிட் டைம்ல சொல்லலாம், 2014ல குளோபல் கமாடிட்டி பிரைசஸ் எல்லாம் விழுந்த டைம்ல எப்போ பார்த்தீங்கன்னாலும் இந்த ஃபண்டோட மார்க்கெட் விழுகிறப்ப கம்மியா இருக்கும், மார்க்கெட் ரைஸ் ஆகிறப்ப நார்மல் ட்ரெண்டை விட ஜாஸ்தியா இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் ஷேர்ஸ். இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து எவ்ரி மந்த் வந்து போர்ட்ஃபோலியோ சஃப்லிங் பண்றதுனால 78% ஆவரேஜ் 75 அண்ட் எபோவ் வந்து பாத்தீங்க அப்படின்னா போர்ட்ஃபோலியோ வந்து உங்களுக்கு மாறிட்டே இருக்கும், டைனமிக்கா இருக்கும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம், ரிட்டர்னை வந்து மிஸ் பண்றதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஏன்னா ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோல நம்ம ஸ்டாக்ஸ் எல்லாம் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம்லாம் எடுத்து வச்சிருப்போம். ஆனால் இதில் அந்த மாதிரி இருக்காது. எவ்ரி மந்த் உங்களுக்கு வந்து அந்த மார்க்கெட் ட்ரெண்டை பொறுத்து ரீபேலன்சிங் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் லார்ஜ் கேப் தான் ஜாஸ்தி இருக்கு, அந்த ப்ளூ கலர் தான் வந்து லார்ஜ் கேப். ஸோ 70% ஸ்டாக்ஸ் வந்து லார்ஜ் கேப்ல இருக்கும், ரிமைனிங் ஒரு 30% வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிட் கேப் ஸ்டாக்ஸ்ல இருக்கும். அண்ட் இது செக்டார் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டார்க் ப்ளூ கலர் கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ், அதுக்கு மேல வந்து எனர்ஜி பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் 14ல ஓரளவுக்கு இருக்கு, 15ல ரொம்ப கம்மியா இருக்கு, 16ல மறுபடியும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செக்டாரோட பர்ஃபார்மன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா வருஷம் வருஷம் மாறிட்டே தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட எக்ஸ்போசரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த செக்டார்ல வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம் அல்லது டிக்ரீஸ் பண்ணுவோம். இது வந்து மந்த்லி பேசிஸ்ல வந்து இந்த சேஞ்சஸ் வந்து நடந்துட்டு இருக்கும். ஸோ அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 8% வரைக்கும் நம்ம வெயிட்டேஜ் ஜாஸ்தி வச்சுக்கோம்.
இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு கன்சியூமபிள்ஸ், மெட்டீரியல், யுட்டிலிட்டி எல்லாம் வந்து அந்த அளவுக்கு அட்ராக்டிவா இல்ல அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய எக்ஸ்போசர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா கம்மி பண்ணிருவாங்க. ஸோ இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மார்க்கெட் லார்ஜ், மிட், ஸ்மாலும் ஒவ்வொரு இயர்ல ஒவ்வொரு மாரி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதாவது வந்து குவாலிட்டி, மொமெண்டம், வேல்யூவும் பார்த்தீங்க அப்படின்னா, டிஃபரெண்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல தான் இருக்கும். எதுவுமே வந்து கன்சிஸ்டன்ஸா ஒரே டைம்ல ஒரே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது. அப்ப அந்த மாரி டைம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த குவான்ட் ஃபண்ட் என்ன பண்ணும்னா, எந்த டைம்ல எது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோ, அதுல வந்து 35% வரைக்கும் அலோகேஷன் வச்சுக்குவாங்க. எது வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ணலையோ, அதுல 18% 18% வரைக்கும் வச்சுக்குவாங்க. இது 2க்கும் மிடில் எதுன்னு கேட்டீங்கன்னா, 25%. எவ்ரி மந்த் வந்து பார்த்தீங்கன்னா, அது மேக்ஸிமம் ஒரு ரீச் 35% அல்லது 18% அடைஞ்சது அப்படின்னா, அதை மறுபடியும் 25% கொண்டு வந்துருவாங்க. மறுபடியும் மாடல் வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணுதோ, அதுக்கு தகுந்த மாரி ஸ்டாக்ஸ் வந்து வச்சுக்குவாங்க. இது என்எஃப்ஓ பார்த்தீங்கன்னா, 4ஆம் தேதி ஓப்பன் ஆகுது. 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 5,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எஸ்ஐபி இஸ் ஆல்சோ அவைலபிள். ஃபண்ட் மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா, சுகன்யா கோஸ்னு ஃபண்ட் மேனேஜர் 9 இயர்ஸா இந்த இதில இருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி கிளைண்ட் வந்து யாருக்கு வந்து ஒரு ஒரு 12% அண்ட் எபோவ் ரிட்டர்ன் 3 இயர்ஸ் அண்ட் எபோவ் தேவைப்படுதோ, அந்த மாரி ஒரு கிளைண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபண்டை தாராளமா கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த ஃபண்ட் வந்து லோ ரிஸ்க், அதாவது ரிஸ்க் கம்மியா இருக்கும். ஆனா ரிட்டர்ன் வந்து பெட்டரா இருக்கும். ஒரு பியூர் ஈக்விட்டி ஃபண்ட் அளவுக்கு ரிஸ்க் இருக்காது உங்களுக்கு. அதே அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரிட்டர்னும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கன்சர்வேட்டிவ் ஃபண்ட் மாரி 8, 9%, 10% எல்லாம் இருக்காது. கண்டிப்பா அதை விட பெட்டர் ரிட்டர்னாவே உங்களுக்கு இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஃபண்டோட பேசிக் ஐடியா. இதுல உங்களுக்கு டவுட்ஸ் எது இருந்தாலும் நீங்க கேட்கலாம். இதுல வந்து நீங்க ஒரு 3 இயர் பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த ஃபண்டுல தாராளமா வரலாம். 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் இதுல எக்ஸிட் லோட் கிடையாது. பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மினிமம் ஒரு 2 1/2 3 இயர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்தீங்கன்னா, ஒரு 12% அண்ட் எபோவ் ரிட்டர்ன் பார்க்கலாம். 2வது இப்ப மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, வொலட்டிலிட்டியா இருக்கு. இந்த மாதிரி மார்க்கெட்ல இந்த மாதிரி குவான்ட் மாரி ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான, கன்சிஸ்டன்ஸான ஒரு ரிட்டர்ன் வந்து கிடைக்கும். இப்ப நம்மளோட பேஃப் ஃபண்ட் இருக்கு. பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட். அதுவும் பார்த்தீங்கன்னா, அல்கோரிதம் மாடல் கிட்டத்தட்ட இதே மாடல்ல தான் ரன் ஆகுது. லிட்டில் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, டெப்ட் இருக்கு, ஆர்பிட்ரேஜ் இருக்கு, ஈக்விட்டி இருக்கு. பட் இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, 80% வந்து உங்களுக்கு பியூர் ஈக்விட்டியில தான் இருக்கும். உங்களுக்கு லிட்டில் பிட் ஆஃப் டெப்ட் இருக்கும். ஃபாரின் ஈக்விட்டிலேயே 35% வரைக்கும் பண்ணலாம். பட் இப்போதைக்கு இமீடியட்டா இது எக்ஸ்போசர் இருக்காது. இந்தியன் ஈக்விட்டி மார்க்கெட்ல தான் இருக்கும். ஸோ பேஃபே பார்த்தீங்கன்னா 19% ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்கு. லாஸ்ட் 3 இயர்ஸ் அந்த ஃபண்ட் ஆரம்பிச்சதுலேருந்து 19% ரிட்டர்ன் கொடுக்குது. பட் அந்த ஃபண்டோட நேச்சர் பார்த்தீங்கன்னா 10 to 12% தான். இந்த ஃபண்டும் பார்த்தீங்கன்னா 22% ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்கு. பட் கன்சர்வேட்டிவா நம்ம என்ன சொல்றோம்னா, ஒரு 12% அண்ட் எபோவ் ரிட்டர்ன் நீங்க எதிர்பார்க்கிறீங்க அப்படின்னா, தாராளமா இந்த ஃபண்ட்ல பண்ணலாம். ஏன்னா அது வந்து ஒரு பேங்க்ல இன்னைக்கு 7% ரிட்டர்ன் இருக்கு. 30% டாக்ஸ் போச்சுன்னா 5 4.5% தான் கைக்கு வரும். அது கூட கம்பேர் பண்ணுனீங்கன்னா, கண்டிப்பா ஒரு 100% ரிட்டர்ன் அதை விட அதிகமாவே இருக்கும் உங்களுக்கு. ஒரு ட்ரெடிஷனல் ப்ராடக்ட்டை விட. டாக்ஸும் பார்த்தீங்கன்னா 1 இயர் கழிச்சு எடுத்தீங்கன்னா 12.5% தான் லாங் டர்ம் கேபிட்டல் கெயின். அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா 1.25 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு வந்து டாக்ஸ் ஃப்ரீ தான். உங்களோட எனி ஈக்விட்டி வித்ட்ராவல்ல 1.25 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் ஃப்ரீ தான். அதுக்கு டாக்ஸ் வராது. தேங்க்யூ கார்த்திக் சார். இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கேட்கலாங்க சார். பதவி நண்பர்களே, எதுவும் கேள்விகள் இருக்குங்களா? ஓகே. கேள்விகள் இல்லாத பட்சத்தில் உங்கள் சார்பாக நான் சில கேள்விகளை அவங்களுக்கு எடுத்து வைக்கிறேன். பிஎஸ்சில இருந்து பிஎஸ்சியோட லார்ஜ் கேப்ல இருந்து பண்றோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? ஆமாங்க சார். ஏன்னா பிஎஸ்சியும் என்எஸ்சியும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ரெண்டுலயுமே சேம் கம்பெனிஸ் தான் இருப்பாங்க. ஸோ இருந்தாலும் நம்ம மக்களுக்கு வந்து பிஎஸ்சி மேல இருக்கிற நம்பிக்கையை விட என்எஸ்சி மேலதான் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அதனால அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைல்ல சார்? அந்த அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை சார். ஏன்னா நம்ம வந்து இந்த டாப் 200 ஸ்டாக்ஸ் தான் இதுல எடுக்கிறோம். பெஞ்ச் மார்க்கு தான் பிஎஸ்சி 200 நம்ம யூஸ் பண்றோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த டாப் 200 ஸ்டாக்ஸ்ங்கிறது பிஎஸ்சிலையும் என்எஸ்சிலையும் உங்களுக்கு ஒரே ஸ்டாக்ஸ் தான். அதுல எந்த ஒரே வேரியேஷனும் இருக்காது சார். ஆமாங்க. ஓகே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சார், இந்த ஸ்டாக்ஸ் பிக் பண்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இதுல வந்து ரேங்கிங் கொடுக்குறாங்க. இந்த 200 ஸ்டாக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா, எவ்ரி டே வந்து ரேங்கிங் கொடுக்குறாங்க. அதை மந்த் எண்ட்ல கன்சல்டேட் பண்றாங்க. இந்த மொமெண்டம், குவாலிட்டி, குரோத், வேல்யூ இந்த 4 தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஈக்விட்டி மார்க்கெட்ல மேக்சிமம் ஒரு ப்ரிடாமினண்டா ஒரு ப்ளே பண்ணக்கூடிய ஒரு 4 முக்கியமான காரணிகள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த 4 காரணிகள் தான். மொமெண்டம், வேல்யூ, குவாலிட்டி, குரோத். இந்த 4 காரணிகளையும் ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் வந்து மார்க் கொடுக்குறாங்க. மார்க் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, குவாலிட்டியில இது எவ்வளோ மார்க் வாங்குது,
மொமெண்டம்ல எவ்வளவு மார்க் வாங்குது. அந்த ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேராமீட்டர்ஸ் வச்சிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி ஏர்னிங், டிவிடெண்ட் கொடுக்கறது, பிஇ ரேஷியோ, வேல்யூஷன்ஸ், இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. ஸோ இந்த ரேங்கிங் கொடுத்துட்டு இந்த 200 ஸ்டாக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து எது கம்மி ரேங்கிங், அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இதுல ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ பில்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா 35ல இருந்து 40 ஸ்டாக்ஸ் தான் இதுல உள்ள கொண்டு வர போறோம் அவுட் ஆஃப் 200 ஸ்டாக்ஸ்ல. அப்ப எந்த ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரேங்க் 1ல இருந்து 40க்குள்ள வருதோ அந்த ஸ்டாக்ஸ் தான் இந்த ஸ்கீமுக்குள்ள வரும். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸ் இந்த ரேங்கிங்ல வந்தா மட்டும் பத்தாது, அது வந்து லிக்விடிட்டி ஃபேக்டராகவும் இருக்கணும். எனி டைம் வந்து நம்ம மார்க்கெட்ல ஈஸியா சேல் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாக்காகவும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஃபேக்டர்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல கன்சிடர் பண்றாங்க. ஸோ இல்லிக்விட் ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து இதுல வராது உங்களுக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது எவ்ரி மந்த் இந்த போர்ட்ஃபோலியோ வந்து ரீபேலன்சிங் பண்றதுனால நமக்கு வந்து லிக்விடிட்டி வேணும். இதே நம்ம ஒரு 2 வருஷம்ல இந்த ஸ்டாக்கை நம்ம மாத்த போறதில்ல, அப்படியே தான் இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வேணாலும் எடுக்கலாம். பட் இந்த பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா லிக்விடபிலிட்டியும் இருக்கணும், உங்களுக்கு வந்து இந்த ரேங்கிங்லயும் அது வந்து குவாலிஃபை ஆகக்கூடிய ஸ்டாக்ஸா இருக்கணும். அப்பதான் வந்து போர்ட்ஃபோலியோக்குள்ள ஸ்டாக்ஸ் வரும்னு வச்சுக்கோங்களேன். சூப்பர் சார். நண்பர்களே, வேற எதுவும் உங்களுக்கு கேள்விகள் இருக்குங்களா? எனக்கு இந்த ஃபண்ட் மேல எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இந்த நம்பிக்கையை கொடுத்தது வந்து கான்ட்ரா ஃபண்ட் எனக்கு கொண்டு வந்த ரிசல்ட்ஸ். அது கான்ட்ரா ஃபண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி, நியர்லி 2 இயர்ஸ், நாட் ஈவன் 2 இயர்ஸ், ஒரு 1 லேக் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு அந்த ஃபண்டோட அவுட்புட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 lakhsக்கு மேல இருக்கு. ஜஸ்ட் 2 இயர்ஸ்ல எனக்கு கிடைச்ச ரிட்டர்ன்ஸ். ஸோ இதுல வந்து மார்க்கெட் கரெக்ஷன்ஸ் நடந்தப்ப கூட என்னோட ஃபண்ட்ல வந்து பெரிய கரெக்ஷன்ஸ் நடந்தது. இந்த ஃபண்டுக்கும் கான்ட்ரா ஃபண்டுக்கும் எனக்கு பெரிய டிஃபரன்ஸ் தெரியல. சார், இதுல ஏதாவது மேஜர் டிஃபரன்ஸ் இருக்கா சார்? இருக்கு சார். எப்படின்னு பாத்தீங்கன்னா சார், கான்ட்ரா ஃபண்ட் வந்து பாத்தீங்கன்னா சார் உங்களுக்கு வந்து ஒன்லி வேல்யூ பேஸ் பண்ணி அதிகமா ரன் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ் அதுல இருக்கும் சார். ஏன்னா 2020 கொரோனாக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேல்யூ ஸ்டாக்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு அந்த நான் ஸ்லைட்ல காமிச்ச மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா வேல்யூ ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருந்தது உங்களுக்கு. இருங்க சார், அதை நான் மறுபடியும் ஓபன் பண்றேன் இந்த பிபிடி. எனக்கு வந்து இந்த ஃபண்ட் வந்து கான்ட்ரா ஃபண்டை விட பெஸ்டான ஃபண்ட் அப்படின்ட்டு தோணுது. சார் சொன்ன மாதிரி இந்த ஃபண்ட் வந்து வேல்யூ, மொமெண்டம் அண்ட் குட்வில் இதெல்லாத்தையும் வச்சு இவங்க பண்றாங்க. பட் கான்ட்ரால பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ், மார்க்கெட் நல்லா வரும்போது புக் பண்ணிட்டு வெளியில வந்துட்டு, அண்ட் மார்க்கெட் வந்து அண்டர் பிளே பண்ணும்போது, இல்லாட்டி ஒரு நல்ல பிரைஸ் கிடைக்கும் போது டெப்ட் ஃபண்ட்ல இருந்து ஈக்விட்டி ஃபண்டுக்கு டைவர்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த சைக்கிள்னாலேயே நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. பட் இது வந்து வேல்யூ பேஸ்டு மட்டும் இல்லாம மொமெண்டம் பேஸ்டாவும் இருக்கிறதுனால மார்க்கெட் பீக்கா இருக்கும்போது மட்டும் இல்ல, எப்பெல்லாம் ஏறுதோ அப்பெல்லாமே கூட நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அதனால கார்த்திக் சார், நீங்க சொல்ற மாதிரி என்னன்னா இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 4 ஃபேக்டரியுமே கேப்சர் பண்றோம். கான்ட்ரால வந்து பாத்தீங்கன்னா வேல்யூங்கிற ஒரு கான்செப்டை மட்டும் கேப்சர் பண்றோம். பட் இந்த குவாண்ட் ஃபண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மொமெண்டம், குவாலிட்டி, growth, வேல்யூங்கிற ஒரு 4 ஃபேக்டரியுமே வந்து என்ன பண்றோம்னா நம்ம ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுக்குறோம். இனிஷியலா 25% ஈக்குவலா கொடுக்குறோம். ஆனா எது வந்து எந்த சூழ்நிலையில வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதோ அதுக்கு வந்து வெயிட்டேஜ் வந்து 25ல இருந்து 35% இன்க்ரீஸ் பண்றோம். எந்த ஒரு பேராமீட்டர் சரியா பர்ஃபார்ம் பண்ணலையோ அதை வந்து 25ல இருந்து 18 குறைச்சிடுறோம். ஸோ இதனால வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஆல் சீசன் ஃபண்டுன்னு இதை சொல்லலாம். எனி டைம் ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து எனி பீரியட் வந்து ஒரு ஒரு ரீசனபிள் ரிட்டர்ன் வேணும், எனக்கு ரிஸ்க் வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய கிளைண்ட்ஸுக்கு வந்து எல்லாத்துக்குமே போர்ட்ஃபோலியோல இது ஒரு 10-20% நீங்க தாராளமா கொடுக்கலாம். ஏன்னா வேல்யூங்கிறது வந்து கண்டிப்பா பெஸ்ட் பர்ஃபார்மிங் ரிட்டர்ன் பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்ரெசிவ் கைண்ட் ஆஃப் ஃபண்ட். இப்போ வேல்யூ தீம் வந்து நமக்கு நல்லா போயிட்டு இருக்கு, ஃபண்டும் நல்லா கொடுத்துட்டு இருக்கு. பட் குவாண்ட் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு மொமெண்டம் பிக்கப் ஆனாலும் சரி, growth பிக்கப் ஆனாலும் சரி, உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குவாண்ட் வந்து அதுல இருக்கிற ரிட்டர்னையும் கேப்சர் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ் வந்து குவாண்ட் ஃபண்டில் இருக்குன்னு வைங்களேன். தேங்க்யூ சார். எனக்கும் இதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ நண்பர்களே, உங்களுக்கு இந்த ஃபண்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா வர்ற டிசம்பர் இந்த ஃபண்ட் லான்ச் ஆகுது. இதோட என்எஃப்ஓ லான்ச் ஆகுது. அது வந்து டிசம்பர் 18ஆம் தேதி வரைக்கும் இந்த என்எஃப்ஓ இருக்கும். ஸோ அது வரைக்கும் ஒரு யூனிட் வந்து 10 rupeesல நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த என்எஃப்ஓல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணும்போது
நமக்கு ஒரு கேரண்டிடான ரிட்டர்ன்ஸ்ன்றத எதிர்காலத்துல நிச்சயம் பார்க்கலாம். நான் இந்த ஃபண்ட்ல பர்சனலா இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா எனக்கு கான்ட்ரா கொடுத்த ரிசல்ட் அப்படி. ஸோ அந்த ரிட்டர்ன்ஸோட கம்பேர் பண்ணும்போது இது அதை விட பெட்டரா இருக்கிறதுனால நான் அதுல போட்டிருந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை விட இதுல வந்து இன்னும் 2 மடங்கு ஜாஸ்தியா இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா தான் எனக்கு. இந்த ஃபண்டோட அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இம்ப்ரெசிவாகவும் இருக்கு. லாங் ரன்னுக்கு இது நிச்சயமா ஒரு நல்ல ரிசல்ட்டை கொண்டு வரக்கூடிய ஒரு ஃபண்டா இருக்கும். அதாவது லாங் ரன்னுக்கு அப்படின்னா ஒரு 5 இயர்ஸ்ல இருந்து 20 இயர்ஸ் வரைக்கும் நீங்க ஒரு ஃபண்டை ஹோல்ட் பண்றதா இருந்தா இதை விட பெஸ்டான ஃபண்டு இருக்கவே முடியாது அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன். அதனால நீங்க தைரியமா இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். இது என்னோட ஒப்பீனியன். சார் உங்களுக்கு லாஸ்டா சொல்றதுக்கு ஏதாவது இருக்குங்களா கார்த்திக் சார்? சார், நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்க சார், இந்த ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிளைண்ட்டுக்கு இருந்தது அப்படின்னா அது ஒரு பயங்கர ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஸ்கீமா கண்டிப்பா இருக்கும். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நோ டவுட் இன் தட். ஃபண்ட் நேம் வந்து எஸ்பிஐ குவான்ட் ஃபண்ட் சார், எஸ்பிஐ குவான்ட் ஃபண்ட். இது சார் வந்து அது பாத்தீங்க அது ஒரு அப்படின்னா ஸ்கிரீனை மட்டும் கொஞ்சம் பிரசன்ட் எஸ் பண்ணிருங்க சார். சார். எஸ் சார். ஸோ இந்த ஃபண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கிளைண்ட் போர்ட்ஃபோலியோல நீங்க சொன்ன மாதிரி லாங் ரன்ல இருந்ததுன்னா எனி மார்க்கெட் கண்டிஷன் ட்ரெண்ட்லையும் த கஸ்டமர் வில் பி வெரி ஹாப்பி வித் திஸ் ஃபண்ட் சார். நீங்க சொன்ன மாதிரி 5 இயர் 20 இயர் 10 இயருக்குனாலும் சரி, இந்த ஃபண்டில் இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் என்னைக்குமே வந்து மார்க்கெட் வாலட்டிலிட்டியை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை, அப் அண்ட் டவுன்ஸ் வந்து கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா இந்த ஃபண்டு வந்து எது பெஸ்ட்டோ அந்த டைம்ல அதை கேப்சர் பண்ணிட்டே இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏஐ ரொபாட்டிக் மாடல் மாதிரி. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதோட ஒர்க்கை பண்ணிட்டே இருக்கும். ஏன்னா இது லாஸ்ட் 20 இயரா ஸ்டடி பண்ணி இந்த ஃபண்டை கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு கன்விக்ஷன் ஆனாதான் அதை வந்து எஸ்பிஐ வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கு கொண்டு வருவாங்க. ஒரு 20 இயர் கன்விக்ஷனுக்கு அப்புறம் இந்த ஃபண்டை வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க கஸ்டமர்ஸுக்கு. ஸோ தாராளமா சார் சொன்ன மாதிரி லாங் டைம் எதிர்பார்க்கிறவங்க இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி பயனடையலாம். தேங்க்யூ கார்த்திக் சார். வேற எது டவுட்னாலும் உங்ககிட்ட ரீச் அவுட் பண்ணட்டும். ஸோ தட் எனக்கு நீங்க சொல்லுங்க, வில் கிளாரிஃபை. அல்லது நீங்களே வேணாலும் ஷூர் உங்களுடைய சார், கஸ்டமர்ஸ்க்கு ஷூர் சார். கிளாரிஃபை பண்ணலாம் சார். எஸ் சார். கண்டிப்பா, கண்டிப்பா எஸ். சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஸோ நண்பர்களே, இந்த அருமையான நிகழ்வில் கலந்து கொண்ட நமது எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் மகிழரசு சார் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. இந்த ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம டீமை நீங்க ரீச் அவுட் பண்ணுங்க. நம்பர் நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 8220230035. இதான். இன்னொரு நம்பரும் சேர்த்து நான் சொல்றேன். இது வந்து என்னுடைய நம்பர் 9894489035. இந்த 2 நம்பர்ல நீங்க எந்த நம்பருக்கு கால் பண்ணாலும் எங்க டீம் உங்களுக்கு இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான உதவிகளை செய்வார்கள். முதல் நம்பர் எங்க டீமோட நம்பர் 8220230035. ரெண்டாவது நம்பர் 9894489035 அப்படின்றது என்னோட நம்பர். நீங்க இந்த 2 நம்பருக்கும் கால் பண்ணலாம். கால் பண்ணும்போது எடுக்க முடியலன்னா வாட்ஸ்அப்புக்காவது நாங்க உங்களை ரீச் அவுட் பண்ணுவோம். கண்டிப்பா நீங்களும் இது எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரும் கூட. இந்த நம்பருக்கு நீங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நம்ம செய்வோம். அதே மாதிரி இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் லம்சமாவும், அதாவது மொத்தமாவும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். எஸ்ஐபியா, அதாவது மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகை மூலமா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனா இந்த என்எஃப்ஓல நீங்க லம்சமா மட்டும்தான் பண்ண முடியும். இத டிசம்பர் 18க்கு பிறகு நீங்க வந்து எஸ்ஐபியா நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எஸ்ஐபியா இன்வெஸ்ட் பண்றவங்க டிசம்பர் 18க்கு அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ என்எஃப்ஓல லான்ச் பண்றவங்க, ஐ மீன் என்எஃப்ஓல பார்ட்டிசிபேட் பண்ணி லம்சமா, என்கிட்ட ஒரு 10,000 இருக்கு, என்கிட்ட ஒரு 1 லட்சம் ரூபாய் இருக்கு, என்கிட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் இருக்கு, 5 வருஷத்துக்கு நான் நல்ல ரிட்டர்ன்ஸ் எனக்கு வேணும், பிள்ளைகளோட எதிர்காலத்துக்காக பிக்சட் டெபாசிட்ல போட்டு வச்சிருக்கேன், இப்படி ஏதாவது உங்களுக்கு ஒரு காரணங்கள் இருந்ததுன்னா அவை எல்லாத்தையும் விட இது வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொண்டு வரக்கூடியது. அதனால இதுல தைரியமா நீங்க ரிட்டர்ன்ஸ் பண்ணலாம். ஒரு பிக்சட் டெபாசிட் 7% சிஏஜிஆர் தான் கொண்டு வரும் அதிகபட்சம். ஆனால் இந்த மாதிரியான ஃபண்ட் வந்து மினிமமே 15% கொண்டு வரும். ஒரு பிக்சட் டெபாசிட் அந்த டெபாசிட் டபுள் ஆகுறதுக்கு 10 வருடங்கள் எடுத்துக்கிறோம். அதாவது நீங்க 1 லட்சம்ன்றது 2 லட்சம் ஆகுறதுக்கு 10 வருடங்கள் எடுத்துக்கிறோம். ஆனா அதே 10 வருஷத்துல இது கிட்டத்தட்ட 300% வளர்ந்துருக்கும். அதுதான் இந்த ஃபண்டோட ஸ்பெஷல். இன்னொன்னு, இந்த ஃபண்ட் வந்து மார்க்கெட் வாலட்டாலிட்டியில ரிஸ்க் அதிகம் இல்லாத ஒரு ஃபண்ட். ஸோ அதனால இதுல நீங்க தைரியமா இன்வெஸ்ட் பண்ணலாம். நானும் பர்சனலா இன்வெஸ்ட் பண்ண போறேன். ஸோ நண்பர்களே,
இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க. இதில் பங்கெடுத்துக்கொள்ள நீங்கள் எங்களுடைய எண்ணை, அதாவது 8220230035 என்ற எண்ணிற்கு அழைத்தால் கண்டிப்பா உங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து தருகிறோம். உங்களுக்கு வேற என்ன சந்தேகம் இருந்தாலும் சரி, நாங்க நிவர்த்தி செய்வோம். இப்ப மட்டும் இல்ல, இந்த ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா கூட நீங்க எங்களை ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கு தேவையான சந்தேகங்கள் எல்லாத்தையுமே கேட்கலாம். நாங்க உங்களுக்கு இந்த ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற காலம் முழுக்க நாங்க உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருப்போம். அதுல உங்களுக்கு தேவையான எல்லா விதமான சந்தேகங்களையும் தீர்த்து வைத்துக் கொண்டே இருப்போம். ஸோ இதுதான் நாங்க உங்களுக்கு கொடுக்குற ப்ராமிஸ். நான் எப்பவுமே மியூச்சுவல் ஃபண்டை ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அதுல நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைப்பேன். நல்ல ஃபண்டா இருந்தால் மற்றவர்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். இல்லாட்டி நம்ம ஒரு ஸ்டெப், என்ன சொல்றது, பின்னாடி எடுத்து வச்சுட்டு வேற நல்ல ஃபண்ட் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எனக்கு இது மிக தரமான ஃபண்ட் அப்படின்னு படுது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஸோ கலந்து கொண்ட அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை மாலை 4 மணிக்கு நம்மளுடைய பணத்தோட்டம் குழுவின் அறிவோம் பொருளுலகம் சந்திப்பில் கலந்து கொள்ளுங்கள். நாளைக்கு ஒரு புதியதொரு நிதி சார்ந்த விஷயங்களை பற்றி நம்ம கண்டிப்பா பார்ப்போம். நன்றி நண்பர்களே. கார்த்திக் சார், தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி சார். சார், உங்களுக்கு நாங்க தான் ரொம்ப நன்றி சொல்லணும். ரொம்ப அருமையா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இந்த ஃபண்ட் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண விதத்துல எனக்கே இன்வெஸ்ட் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துட்டீங்க. ஸோ அதுதான் அருமையான ஃபண்ட் தான், பிரசன்டேஷனோட சக்சஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சூப்பரா இருந்தது. நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ நண்பர்களே. நம்ம நாளை மாலை இதே நேரம் சந்திக்கலாம்.